மெகா டிவி நேயர்களுக்கு வணக்கம். பெண்கள்.com நிகழ்ச்சியில் சுபகிரகம் பகுதியில் இன்றைக்கி நம்ம வரக்கூடிய புத்தாண்டினுடைய பலன்களை பார்க்கலாம். அண்ட் இன்றைக்கி கிறிஸ்மஸ் இல்லையா? ஸோ கிறிஸ்மஸ் கொண்டாடக்கூடிய அனைத்து நேயர்களுக்கும் இனிய கிறிஸ்மஸ் திருநாளின் நல்வாழ்த்துக்கள். விஷிங் யூ ஆல் அ மெரி கிறிஸ்மஸ். இந்த வரக்கூடிய புத்தாண்டு 2024. ஸோ இது எப்படி இருக்கும்? பொதுவாக ராசிகளுக்கு என்ன மாதிரியான பலன்கள்? ஸோ ஃபஸ்ட்டு உங்கள் எல்லாருக்கும் ஒரு கைடன்ஸ் நான் கொடுக்கறது என்னென்னா, ஜனவரி 1 புத்தாண்டுக்குன்னு ராசி பலனே கிடையாது. ஏன்னா சூரியன் மாறலை. நமக்கு எல்லாமே தமிழ் மாதம்தான். தமிழ் மாத கணக்கில் தான் நமக்கு ராசி பலன்கள். சூரியன் மாற்றம், தினப்பலன் சந்திரனின் மாற்றம், அப்புறம் சனி, ராகு, கேத்து, குரு, இந்த கிரகங்களின் மாற்றத்தை வைத்து தான் நமக்கு பலன்கள் நடைபெறுமே தவிர ஜனவரி 1 புத்தாண்டு பலன் என்பது கிடையாது. ஸோ புத்தாண்டில் நம்ம எப்படி பலன்களை நம்ம சொல்கிறோம் பொதுவாக அப்படின்னா, இந்த தை மாதத்தில் வரக்கூடிய மகர சங்கராந்தி பலன்னு வரும். இந்த மகர சங்கராந்தி பலனும் சித்திரை வருட பிறப்பு விஷு பலன் இருக்கு இல்லையா, அதுவும் தான் இந்த வருடத்தினுடைய பலன்களில் சொல்லப்படும். அது மட்டும் அல்லாமல் அந்த வருடத்தில் வரக்கூடிய கிரகணங்கள், அதுக்கப்புறம் அந்த வருடத்தில் வரக்கூடிய மற்ற கிரக பெயர்ச்சிகள். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது 2024 மே மாதம் 1 அதாவது ஏப்ரல் 30ன்னு ஒரு சிலர் கணிச்சிருக்காங்க. மே மாதம் 1 குரு பெயர்ச்சி வருது. ஸோ இந்த குருவினுடைய பெயர்ச்சியும் இப்போ தை மாதம் மகர ராசியில் உத்தராயண புண்ணிய காலம் பிறக்கக்கூடிய சூரியனின் மாற்றமும் எப்படி இருக்கும் 2024 அப்படிங்கிறது தான். ஸோ அதற்கு தகுந்தாற் போல் 12 ராசிகளுக்கும் எப்படி பலங்க. ஸோ புத்தாண்டுக்குன்னு ஏதாவது தனிப்பட்ட ராசி பலன் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, புத்தாண்டுக்குன்னு தனிப்பட்ட ராசி பலன்கள் எப்பொழுதுமே கிடையாது. நம்ம சரி ஒரு கணக்குக்கு நம்ம எல்லாமே இங்கிலீஷ் கேலண்டர் ஃபாலோ பண்ணுறதுனால அந்த புத்தாண்டில் போய் இறைவனை வணங்குகிறோம். பட் நாம் எப்போ இந்த கிரக பெயர்ச்சிகள், இந்த பலன்கள் இல்லை, நம்ம ஒரு புத்தாண்டுனா நமக்கு சித்திரை மாதம் பிறப்பு, தமிழ் புத்தாண்டு தான் நமக்கு உண்மையான புத்தாண்டு. இப்போ இந்த 2024 ஆரம்பம் ஜனவரி மாதம் மேஷராசி நேயர்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும்னா, சனி இப்போ தான் மாறி இருக்கிறாரு. இந்த சனியின் மாற்றம் லாபத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் நல்லாவே இருக்கும். இந்த குருவினுடைய பெயர்ச்சி மே மாதம் நடைபெறுகிறது. ஸோ 2024 கிரக பெயர்ச்சி பார்த்திங்கன்னா ஒன்று தான், குரு பகவான் மட்டும்தான் மாறுறாரு. இப்போது அவிட்ட நட்சத்திரம் கும்பராசிக்கு பெயர்க்கக்கூடிய சனி பகவான் மேஷராசினியர்களுக்கு அடுத்த 1 இயர் நீங்கள் எப்படி பிளான் பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, வேலை மாற்றம், நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ஸு, வீடு வாங்கிறது, இதை மாதிரியான ஃபினான்ஷியல் பெனிஃபிட்ஸ் வரக்கூடிய பிளானிங்ஸ் பண்ணலாம். உங்களுக்கு தன லாபங்கள் வரக்கூடிய அந்த முயற்சிகள் எல்லாமே நீங்கள் செய்யலாம். மேஷராசி அன்பர்களுக்கு இந்த தனமெல்லாம் வரும்னு கேட்டிங்கன்னா வரும். ஏன்னா கேது 6ஆம் இடத்துல இருக்கார்ல, அதனால் கண்டிப்பாக தனம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கணும். நம்ம உழைப்பு இருக்கணும். பதவி உயர்வு, சம்பள உயர்வு, இடமாற்றங்கள், இது எல்லாமே உங்களுக்கு நினைத்தது போல் நிறைவேறும். குழந்தை பாக்கியம் எதிர்பார்க்குறவங்களுக்கு அந்த குழந்தை செல்வம் வரக்கூடியது. ஸோ சுப விரயம் உங்கள் வீட்டில் நிச்சயமாக இருக்குது. மேஷராசினியர்கள் 2024 ஒரு பெரிய ஃப்ளவர் பொக்கே வச்சு நீங்கள் வரவேற்கலாம். ரிஷபராசினியர்கள் இவர்களுக்கு இந்த ரிஷபராசி நேயர்களுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒர்க் ஆஃபீஸில் ஸ்ட்ரெஸ் லெவல் அதிகரிக்கும். சரி, இந்த பொறுப்பையும் நீங்கள் எடுத்துக்கோங்க, இந்த பொறுப்பையும் நீங்கள் எடுத்துக்கோங்கன்னு கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் தலையில் தள்ளிடுவாங்க. குரு பகவான் அடுத்தது உங்கள் ராசிக்கே வரார் மே மாதம் 1 ஸோ இந்த ஒர்க் ப்ரெஷர், ஒர்க் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது இருக்கக்கூடிய ஒன்று. இப்போ இதுலேருந்து எப்படி நம்ம இதை எப்படி சமாளிக்கிறது? இந்த ஒர்க்கு வேலையை விட்டுறலாமான்னா தப்பான முடிவுகளை எடுக்க வேண்டாம். இது எப்படியா இருந்தாலும் இந்த ஸ்ட்ரெஸ் இருக்கத்தான் செய்யும். ஸோ 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது என்ன பண்ணுவார்? குழந்தைங்களுக்கு கல்யாணம் பண்ணுறது, குழந்தை பிறப்பு, இல்லை வீட்டில் கல்யாணம், இல்லை உங்களுக்கே கல்யாண வயசு இருந்தால் கல்யாணம் வர்றது, இது மாதிரியான நிகழ்வுகள் எல்லாம் வரும். ஸோ நீங்கள் போட்டு மனசை தளர விடாமல் லாபத்தில் இருக்கக்கூடிய இந்த ராகு நமக்கு உறுதுணையாக இருப்பார். இப்போ இந்த ஜனவரி டு மே எப்படி இருக்கும் எனக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, 12ல் குரு இருக்கார் இல்லையா, அதனால் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல் பீரியடாக இருக்கும். மே மாதத்துலேருந்து டிசம்பர் வரைக்கும் எப்படி இருக்கும்னா, குரு உங்கள் ராசியில் வந்துடுவார், லாபத்தில் ராகு இருப்பார்.
ஸோ சூப்பரான பீரியடாக இருக்கும் செகண்ட் ஹாஃப் ஆஃப் 2024. மிதுன ராசி நேயர்கள், இந்த மிதுன ராசி நேயர்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும் இந்த 2024? நான் எந்த விஷயத்துல எல்லாம் கேர்ஃபுல்லாக இருக்கணும்னா, உண்மையிலேயே ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கக்கூடிய ஒரு வருடம்னா இந்த 2024. எவ்வளோ உழைச்சிட்டேன், எவ்வளோ ஏமாந்துட்டேன், எனக்கும் ஒரு ரெஸ்ட் இருக்காதான்னு நினைக்கிறவங்களுக்கு 2024 பலவிதமான நன்மைகளை உங்களுக்கு தரும். அதை கையில் எடுத்துக்கிறதுக்கான ஒரு காலகட்டம் இப்பொழுது வருகிறது. ஸோ இந்த குரு வந்து உங்களுக்கு 12ஆம் இடத்திற்கு வருவார் மே மாதம். இந்த 12ஆம் இடத்துல குரு வரைச்சி 4ஆம் இடத்துல கேத்து இருக்கு இல்லையா, வீடு வாங்குங்க, வாகனம் மாற்றுங்க, அதே மாதிரி புதுசாக கடன் வாங்கி பிஸ்னஸ் பண்ணுங்கள். நீங்கள் வந்து ஏதாவது ஒரு கெரியரில் க்ரோத் வேணும், நான் வெளிநாடு போகலான் இருக்கேன்னு அதுக்கு அப்ளை பண்ணுங்கள். படிக்கிறதுக்கு வெளிநாடு போகணுமா போங்க. ஸோ உங்கள் முயற்சிகள் எல்லாத்துக்கும் வெற்றி அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த கிரக அமைப்புகள்லாம் உறுதுணையாக இருக்கும். இதில் இந்த சனி வந்து பாக்கியத்தில் இருக்கிறதுனால தினமுமே காலையில் எழுந்திரிச்சு வீட்டில் ஒரு இறந்தவங்களை நம்ம தெய்வமாக கும்பிடுவோம் இல்லையா, ஸோ அவங்களுடைய வழிபாடுகள் எல்லாம் டெய்லி பண்ணும் பொழுது இந்த வரக்கூடிய 2024 அமோகமான நல்ல ஒரு பலன்களை நமக்கு கொடுத்து நம்ம எடுக்கிற வெஞ்சர்ஸ் எல்லாத்துலேயுமே வெற்றியை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த 2024 நமக்கு கொடுக்கும். இப்போ வந்து 2024 அப்படிங்கிற அந்த எண்களை நாம் வந்து எண்ணினோம் அப்படின்னா 8க்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவானின் ஆதிக்கத்தில் வருது. ஸோ 1ஆம் தேதி எப்படி இருக்கும், 8, 9, 10 சூரியனுடைய 1 வருது இல்லையா. ஸோ இந்த சூரியன் சனியில் இருக்கக்கூடிய ஒரு ஆதிக்கத்தில் தான் நமக்கு இந்த வருடமே வந்து பிறக்குது. ஸோ சனியின் ஆதிக்கத்தில் வந்து சனி தன்னுடைய சொந்த வீடான கும்பராசியில் உட்காரும் பொழுது எல்லாருக்குமே ஒரு வேலையில் பயங்கரமான ஒர்க்லோட் அதிகமாகிறதுக்கான ஒரு வருஷம்னு சொல்லலாம். ஸோ இது நாள் வரைக்கும் நான் வேலைக்கு திண்டாடினேன், வேலை இல்லாமல் இருந்தேன்னு சொல்கிறவங்கெல்லாம் அவை சண்முகி மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். கடகராசி நேயர்கள், இந்த கடகராசி நேயர்களுக்கு இந்த 2024 எப்படி இருக்கும்னு பார்த்திங்கன்னா, 8ல் இப்போ வந்து சனி வந்திருக்கிறார் அஷ்டமத்தில். ஸோ 3ல் வந்து கேத்து இருக்கார். அண்டு நமக்கு பாக்கியத்தில் வந்து ராகு. இந்த குரு பெயர்ச்சி மே மாதம் நமக்கு லாபத்தில் வந்து வருகிறார். ஸோ லாபத்தில் வரக்கூடிய இந்த குரு பகவான் வந்து கடகராசி அன்பர்களுக்கு செகண்ட் ஹாஃப் ஆஃப் 2024 வந்து நல்லாயிருக்கும். ஸோ பிஸ்னஸ் வைஸு, வேலை, வீடு இதெல்லாம். ஜனவரி டு மே வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த கடகராசி நேயர்கள். எல்லாத்துக்கும் நம்ம வந்து டென்ஷன் ஆகிறது இல்லை, எல்லாத்தையும் அவசர அவசரமாக நம்ம வந்து ஒரு முடிவு எடுக்கிறதெல்லாம் கொஞ்சம் நிதானமாக நம்ம யோசித்து நம்ம பண்ணோன்னா நம்ம செய்யக்கூடிய செயல்களில் நல்ல மாற்றங்களை வந்து இந்த 2024 நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் கடகராசி நேயர்களுக்கு ஆரோக்கியம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கொஞ்சம் அந்த சனி பகவான் வந்து நம்மளை பிரச்சனை பண்ணுவார். அதாவது ஒரு 50 வயதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு, இந்த 50 வயதுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களின் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும். ஸோ கடகராசியில் இளம் வயதில் இருக்கிறவங்களுக்கு பெரிய அளவுக்கு ஆரோக்கிய விஷயத்தில் பிரச்சனைகள் எதுவும் இல்லை. ஸோ இந்த 2 வீலர் வாங்கலாமா, 4 வீலர்லாம் வாங்கலாமா அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சுட்டு பண்ணுங்கள். ஒரு அஷ்டம சனியில் நம்ம பண்ணணுமா, இந்த காலேஜ் பசங்க, ஸ்கூல் பசங்கள்லாம் இந்த 2 வீலர் வாங்கி கொடுங்க அப்படின்னு, இல்லை சைக்கிள் வாங்கி கொடுங்கலாம் வீட்டில் நச்சு பண்ணுவீங்க. அதனால் கொஞ்சம் நிதானமாக அதெல்லாம் பார்த்து பண்ணுங்கள், அவசரப்பட வேண்டாம். சிம்மராசி நேயர்கள், இந்த சிம்மராசி நேயர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த 2024 வந்து ஆரம்பமே கொஞ்சம் ஒரு பயத்தை வந்து கொடுக்கும். ஏன்னா 2ல் கேது, 8ல் ராகு, 7ல் சனி, 10ல் குரு. அப்போ இந்த வருடம் வந்து சிம்மராசி நேயர்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஒரு அடியை எடுத்து வைக்கிறச்சே இப்போ பரவாயில்ல நம்ம எடுத்து வைக்கலாமா, இது கரெக்டாக இருக்குமா அப்படின்னு தெரிஞ்சுட்டு பண்ணுறது நல்லது. இல்லையா உங்களுக்கு ஜோதிடத்தின் மேல் நம்பிக்கை இருக்கா, உங்கள் குடும்ப ஜோதிடர்கிட்ட கொண்டு போய் உங்கள் ஜாதகத்தை காமிங்க. உங்களுக்கு யார் மேலே நம்பிக்கை இருக்கோ அவங்கள்ட்ட காமிங்க. உங்கள் தசா புக்திகள் எப்படி இருக்கோ பாருங்கள். சரி, இந்த வருடம் வந்து ஒரு திருமண யோகம் நமக்கு இருக்குது, திருமணம் வந்து நமக்கு நல்ல பையன் வந்திருக்கு, நம்ம கல்யாணம் பண்ணிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருந்தால் அவசியம் ஜாதகத்தை பார்த்துட்டு பண்ணுறது நல்லது. ஆவணி மாதத்தில் திருமணம் வைக்காமல் இருப்பது நல்லது. ஸோ இப்போ வரக்கூடிய மாசி மாதம், அதற்கு பிறகு வரக்கூடிய ஆவணி மாதம், இந்த காலகட்டத்தில் சூரியன் வந்து எப்போ சனி பகவானோடு இருக்காரோ
அப்போ கல்யாணங்கள் வைக்காமல் இருப்பது நல்லது. இதெல்லாம் உங்கள் குடும்ப ஜோதிடர்கிட்ட போயிட்டு அப்பப்போ இந்த சிம்மராசி நேயர்கள் மட்டும் ஜாதகத்தை பார்த்து காண்பித்து அட்வைஸ் கேட்குறது சிறப்பு. பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணணும், இல்லை ஏதாவது வேலையெல்லாம் மாற்றணுன்னா கூட கொஞ்சம் ஹோல்டு பண்ணிக்கோங்க. கன்னிராசி நேயர்கள், இந்த கன்னிராசி நேயர்களுக்கு ராசியில் கேத்து இருக்கார், 7ல் ராகு இருக்கார், அண்ட் இப்போ சனி பகவான் 6ஆம் இடத்திற்கு போயிருக்கார். ஸோ இந்த 2024 குரு பகவானினுடைய மாற்றம், இப்போ குரு 8ல் இருக்கார் இல்லையா, ஸோ ஜனவரி டு மே சுமாராக இருக்கும். மே மாதத்திற்கு பிறகு கன்னிராசி நேயர்களுக்கு குரு பகவான் பாக்கியத்தில் வந்துடுறார். அந்த பாக்கியத்தில் வரக்கூடிய குரு பகவான் இந்த கன்னிராசி நேயர்களுக்கு ஜூன் மாதத்திற்கு மேல் நல்ல பலன்களை கொடுப்பார். அதனால் இந்த ஃபஸ்ட்டு ஹாஃப் ஆஃப் அந்த 6 months கன்னிராசி நேயர்கள் கொஞ்சம் நிதானமாக கவனமாக எதுலேயும் அவசரப்படாமல் இருந்தால் இந்த 2வது பாதி இருக்குது பார்த்திங்களா, அதில் குரு பகவான் மாறி வரும் பொழுது நமக்கு ஒரு சூப்பரான பீரியடை கொடுப்பார். இந்த மேஷ ராசியிலிருந்து கன்னிராசி நேயர்களுக்கு வரைக்கும் நான் பரிகாரங்களை இப்போ நான் சொல்கிறேன். மேஷ ராசி நேயர்கள் இந்த 2024 நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் இல்லை போகக்கூடிய கோவில்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, முடிந்த வரையில் நிறையா முருகன் ஆலயமாக பார்த்து போங்க. எங்கெல்லாம் முருகன் கோயில் இருக்கோ, இப்போ குன்றக்குடி இருக்குது, வயலூர் இருக்குது, அந்த மாதிரி இப்போ நமக்கு அறுபடைன்னா நல்லா தெரியும். தெரியாத முருகன் கோவில்கள் எத்தனையோ இருக்குது, மிகவும் விசேஷமான ஆலயங்கள். ஸோ மேஷராசி நேயர்கள் 2024ஆம் ஆண்டு முருகப்பெருமானினுடைய ஆலயங்கள் செல்லுவது நல்லது. ரிஷபராசி நேயர்கள் இந்த 2024 நீங்கள் செல்ல வேண்டிய ஆலயங்கள் நிறைய பெருமாள் கோவில் பார்க்குறது, இல்லை எப்பெல்லாம் உங்களுக்கு முடிஞ்சதோ பெருமாள் ஆலய வழிபாடுகள் உங்களுக்கு நன்மையை தரும். முடிஞ்சால் திவ்ய தேசங்கள் போகலாம். மிதுன ராசி நேயர்கள், மிதுன ராசி நேயர்கள் 2024 எந்த ஆலயங்கள் சிறந்தது, எங்கே போனால் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த பாடல் பெற்ற ஸ்தலங்கள்னு சொல்லக்கூடிய சிவபெருமானினுடைய ஆலயங்கள், இப்போ திருஞான சம்பந்தர் பாடின ஸ்தலங்கள், அப்பர் பாடினது, சுந்தரர் பாடினது, இப்படி சிவபெருமான் பாடல் பெற்ற ஸ்தலங்கள் போகலாம். கடகராசி அன்பர்கள், இவர்கள் கடல் சார்ந்த ஆலயங்கள், திருச்செந்தூர், ராமேஸ்வரம், கன்னியாகுமரி, இப்படி கடல் சார்ந்த ஆலயங்கள் சென்று வழிபாடுகள் செய்யலாம். சிம்மராசி நேயர்கள் எங்கன்னா மலை மேல் இருக்கக்கூடிய ஆலயங்கள், இப்போ சில கோவில்கள், அது முருகன் கோயிலாக இருக்கலாம், பெருமாள் கோயிலாக இருக்கலாம், சிவன் கோயிலாக இருக்கலாம், குன்றின் மேல் இருக்கக்கூடிய ஆலயங்கள் சிறந்தது. ஸோ மலை சார்ந்த ஆலயங்கள் பார்க்கலாம். கன்னிராசி நேயர்கள், எத்தனை வகையான அம்மன் ஆலயங்கள் உண்டோ, இப்போ வனதுர்கை இருக்கும் சிலதெல்லாம். ஸோ அந்த மாதிரி கன்னிராசி நேயர்கள் துர்கை அம்மன் ஆலயங்கள், பட்டீஸ்வரம், விஜயவாடாவில் இருக்கக்கூடிய கனக துர்கா, இப்படி துர்கை ஆலயங்கள் சென்று வழிபாடுகள் செய்தால் 2024 உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டு. இன்றைக்கி நம்ம மேஷ ராசியிலேருந்து கன்னிராசி வரைக்கும் 2024 எப்படி இருக்கும் அப்படிங்கிற ராசி பலன்கள் மற்றும் இவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்களை பார்த்தோம். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.